அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதன், அமைதி விரும்பிய அமைதிக்கான தலைவன், அரசர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அவர் தரப்புலேருந்து வரக்கூடிய தகவல்கள். பேச்சுவார்த்தைங்கிறது முன்னோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல என்ன தலைவலினா, இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சும்மா இந்த செட்டில்மெண்ட், இப்போ உக்ரைனோட பிரச்சனையை பேசுறோம் இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை மாத்திட்டே இருக்கிறாங்க. கிளியராகவே இருக்க மாட்டாங்க அவங்க பொசிஷன்ஸ்ல. அதான் இருக்கலையே பெரும் பிரச்சனை. இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பேசியாச்சு, அவ ஒத்துக்க மாட்டாங்க, மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க பொசிஷன் அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. ஆனா 90% முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 10% தான் பேசிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப விட்டாஃபர்கள் திரும்பியும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஸோ அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ப்ரொபோசல் எடுத்துக்கொண்டு போய் ரஷ்யா கிட்ட வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கேட்டாங்க, ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, மீடியா தரப்பு, எங்க டெரிட்டோரிஸ் இழக்கிறதுன்னு சொல்றீங்களே, இது என்னங்க அப்படிங்கிற கேட்கும்போது, ஆல்ரெடி அவங்க இழந்துட்டாங்க. டெரிட்டரிஸுங்கிறத அவங்க ஆல்ரெடி இழந்துட்டாங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ மத்ததும் போயிடக்கூடாது அப்படிங்கறதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புலயே காண்டாயிட்டேன் இந்த டெரிட்டரிஸ்னு வரும்போது. சரி, ஓகே, என்னதான் ஆச்சு இந்த பேச்சுவார்த்தை, தேவதூதன் அவர்கள் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா உண்மையாலுமே பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு, என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்விகள் அப்படின்னா, உக்ரைன் இந்த சீஸ்ஃபயர் அமைதிக்கான ஒப்பந்தம் அமெரிக்க தரப்பிலிருந்து கொண்டு வந்ததை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார், அதாவது மாடிஃபை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதோட வச்சுக்கலாம். ஸோ மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நெகோசியேஷன் நடந்தது இல்லையா, இதுல டெரிட்டோரிஸ் இழக்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். டான்பாஸ் வந்து பின்வாங்கணும். ஸோ அதை வந்து பண்ண உக்ரைன் தரப்பு வந்து ஒத்துக்கல. இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கிறாங்க. ஏன்னா அது பொலிட்டிக்கலி அது டிசாஸ்டர் ஆயிடும். ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் சரி உக்ரைனுக்கும் சரி மோசமான விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். இது வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை இன்னும் வேற மாதிரி பேசுவாங்க. இந்த அளவுக்கு இருக்கிற நிலைமையில இருந்துட்டு எதுக்கு சண்டைக்கு போனீங்க அப்படிங்கிற பேசுவாங்க இல்லையா. ஸோ அது போல ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு 5 மணி நேரம் பேசினாங்க, இன்னைக்கு 2 மணி நேரம் பேசினாங்க காலையில. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசா எதுவும் ஒத்து வர மாதிரி தெரியல அப்படிங்கிற அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. நெகோசியேஷன் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஆனால் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ல வந்து இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுல என்ன ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து விட்டு கொடுத்துக்கிறாருன்னா, நேட்டோல சேர மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அதாவது இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இதெல்லாம் அமெரிக்காவோட டிமாண்ட் கிடையாதுங்க, இதெல்லாம் ரஷ்யாவோட டிமாண்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை அப்படித்தான் சொல்லணும் நம்ம அப்படிங்கிறத அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களோட டீம் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட பேசினா அது ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்தது. ஆனா அக்ரிமெண்ட் தான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல எந்த ஒரு முடிவுகளும் எட்டப்படலை அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லிக்கிறார். ஸோ மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க. அப்படி என்னதான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, பர்மனன்ட் மிலிட்டரி, எங்க கிட்ட இருக்கக்கூடிய ராணுவத்துல குறைக்கலாம் மாட்டோம், 8 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தலைமையில இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆள்களா இருக்கட்டும், அதுவும் அமெரிக்காவோட தலைமையோட பின்னணியோட யூரோப்பியன் யூனியன் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா தானா முன் வந்து உதவும் கூட்டம்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ராணுவத்தை உதவியோட எங்க நாட்டை வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்போம். எங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்ல இருந்து கடல் பாதுகாப்புல இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாம கட்டமைப்போம். ரெண்டாவது சீஸ்ஃபயரை வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய சண்டை போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்குதா இல்லையான்றதை மானிட்டர் பண்றதுக்கு அமெரிக்கா தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலக ஒரு அமைப்பு உருவாக்கணும். ஸோ பல நாடுகள் இன்டர்நேஷனல் அமைப்பு உருவாக்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடக்குது அப்படின்னா, வயலேஷன் நடக்க போகுது, இல்லை அட்டாக் நடக்க போதுன்னா முன்னாடியே வார்னிங் கொடுக்கறது, இது போல பல விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு தரணும். ரெண்டாவது, எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை சும்மா ஒரு வாய் வார்த்தையில மட்டும் சொல்லாம உங்களோட சட்டத்திலேயே அது ஏத்துங்க. உக்ரைன் மேல தாக்குதல் வந்துச்சுன்னா எங்க நாட்டுல இருந்து நம்ம போய் எந்த அதிபரா இருந்தாலும் முன்னிலைமையில போய் நின்று அந்த இடத்துல சண்டையை பிடிச்சி உக்ரைனை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களோட கட்டாயம் அப்படிங்கிற சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து கேரண்டி கேட்டுக்கிறாரு. அடுத்தது இருக்கலையே மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனா இதுதான், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்சிங் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதாவது உக்ரைனை மீட் எடுக்கிறதுக்கும் கட்டமைக்கிறதுக்கும் வந்து பண்ணா ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாம் ஈயூல ஃப்ரோஸ் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதான் பயன்படுத்தப்படும், அது பிளாக் ஆகி தான் இருக்கும் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மீடியாக்கள் தரப்பு வந்து வருது. ஸோ ஒன்ஸ் விட்டாஃப் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போனாதான் தெரியும் என்ன நடக்க போகுது, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை அவங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்களா, என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ரெஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் மெர்ச் அவர்கள் ஒன்னா நின்று பேசிக்கிறாங்க, பல விஷயங்கள் பேசணுங்க. டெரிட்டோரிஸ்னு வரும்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தது, மாற்று கருத்துகள் இருந்தது. ஸோ அதனால இப்போதைக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. ஆனா பேசிக்கிறோம், ஒரு நல்ல பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது.
பேசியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தது அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர் சொல்லிக்கிறாரு. இதே மெர்ச் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்கோட விளையாடிட்டு இருந்ததெல்லாம் போகுது இதுக்கு மேல. சீஸ்ஃபயர் வரதுக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கான வழிய பார்க்கணும். அதான் இது நேரம். அது மட்டும் இல்லாம, யூரோப்பான நம்ம மாஸ்கோக்கு அதிகமான அழுத்தங்கள் குடுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட அசெட்ஸ்லாம் ஃப்ரோஸ் ஆயிருக்கலாம். எடுத்து உக்ரைனுக்கு ஆயுதங்களா குடுங்க. அவங்க அழுத்தங்கள் ஃபீல் பண்ணுவாங்க, வருவாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு. அதுதான் ஒரே வழி. இது போல உக்ரைனோட வந்து பார்த்தீங்கன்னா, இணைஞ்சு அமெரிக்கா, யூரோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு புரொடெக்டடா நிக்கணும். உறுதி குடுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். நம்ம அத செஞ்சே ஆவோம் அப்படிங்கிற மெர்ச் அவர்களும் ஜெலன்ஸ்கி நின்னு பேசும்போது பேசிக்கிறாங்க. ஸோ சீஸ்ஃபயர் டீலுங்கிறது வந்து பண்ணா பெருமளவுல எதுவும் வந்து வர மாரிலாம் இல்ல. ஸோ இந்த டீல் எதுவும் ஒப்பந்தம் படல. திருப்பி அத மாடிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க. திருப்பி ரஷ்யா கிட்ட போம்போது, என்ன மாரியான மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்களும், மெர்ச் அவர்களும் பேசினாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல ஒரு அக்ரீமெண்ட் வந்து பண்ணா சைன் பண்ணிக்கிறாங்க. ஜெர்மனியும், உக்ரைனும். எதுக்காக அப்படின்னா, டிஃபென்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பேட்ச் ஆஃப் ட்ரோன்கள உருவாக்கி குடுப்போம் அப்படிங்கிறது போல. இவங்க பிரச்சனைக்கு தான் ரெடியா இருக்கிறாங்களே தவிர, மத்தபடி சீஸ்ஃபயர் வேணும். மத்தபடி இல்ல. ஏன்னா, இப்ப அதுக்கப்புறம் மெர்ச் அவர்கள் தனியா பேசிக்கிறார். அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு கிறிஸ்மஸ் சீஸ்ஃபயர் வந்து குடுங்க அப்படிங்கிறது போல ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாரு மெர்ச் அவர்கள். அதுவும் எப்படி சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்ய அரசாங்கத்துக்கு உண்மையாலுமே கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம்னு இருந்ததுன்னா, மக்களுக்கான அந்த விடுமுறை தினம் இந்த கிறிஸ்மஸ் டைம்லயாவது மக்கள் அமைதியா இருக்கட்டும். வெடி விபத்துகள் கேட்டு கேட்டு களைச்சு போன உக்ரைனோட நாட்டுல இந்த லீவு நாள்லயாவது கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு சீஸ்ஃபயர் குடுக்குறாங்களா? உண்மையாலுமே அவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? இல்லையான்றத பார்த்தெல்லாம் இந்த சீஸ்ஃபயர் வருது அப்படின்னா, அதுதான் அமைதிக்கான தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுல மெர்ச் அவர்கள். வந்து பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையா இருக்கு அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் வருது. பட் ஆனா இது போல அவர் தரப்புன்னு பேசிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா ரஷ்யா சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம். ஆனா சீஸ்ஃபயர் அத நோக்கி தான் மிட்டாஃப் அவர்களுக்கு வந்து பண்ண மாற்றங்கள் இருக்கு. ஸோ அது ரஷ்யாவுக்கு கொண்டு போய் குடுத்து ரஷ்யா அத ஒத்துக்குவாங்க. இல்ல என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க? வெளிய வந்து மைக்ல இப்படி பேசிட்டு, உள்ள டோர சாத்திட்டு பேசும்போது வேற மாரி பேசுறாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் ரிசல்ட்ல அப்படிங்கறத சொல்றாங்க. நெகோசியேஷன்ல 90% இஷ்யூ வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நாட்டோ 5 ஆர்டிக்கிள் 5 ஸ்டைல் நாட்டோ ஸ்டைல்ல வந்து பண்ணா கேரண்டி குடுப்போம். அத வந்து ரஷ்யா ஒத்துக்கும். எப்படியாச்சும் இந்த இறுதி டீல்ல வந்து பண்ணா ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் நம்புறதா சொல்றாரு. இது எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஆனா முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள். ரஷ்யாவ மேற்கு நோக்கி நகர்றத நிறுத்துவாரு ட்ரம்ப் அவர்கள். அத நோக்கி தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் டிசிஷன் என்ன நடக்கும்ன்றது பார்க்கலாம். ஆனா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல எப்படி ரஷ்யா இது போல விஷயங்களுக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா துருக்கியோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அதாவது ட்ரோன் வந்து எங்களோட கடல் பகுதி பக்கத்துல பறந்துட்டு இருந்ததுங்க. நாங்க அத சுட்டு வீழ்த்திட்டோம். எங்களோட கண்டெய்னர் கார்கோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, அத அப்ரோச் பண்ற மாரி இருந்தது. ஸோ அதனால F-16 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல துருக்கி தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல துருக்கி சொல்லக்கூடிய அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, கார்கோ ஷிப் வருது அப்படின்னாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல அமெரிக்காவோட RQ-4B குளோபல் ஹாக் இருக்கு இல்லையா? ஸோ 410ன்னு சொல்லிட்டு ஒரு கால் சைன் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன். ஸோ அது அந்த இடத்துல உளவு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கு கருங்கடல்ல. அதாவது பைடன் அவர்கள் காலகட்டத்திலயும் சரி, ட்ரம்ப் அவர்கள் காலகட்டத்திலும் சரி, அமெரிக்காவோட உளவு விமானங்களா இருக்கட்டும். ஏன்னா இந்த ட்ரோன் இல்ல. RQ-4B குளோபல் ஹாக் மட்டும் கிடையாது. P-80 பொசைடன் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல்ல வந்து சுத்திட்டு இருந்திருக்கு. உள வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு. நவரோசிர்ஸ்கி பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய விஷயங்கள மேபி எடுத்திருக்கலாம். உளவு தகவல்கள எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஸோ அந்த டைம்ல துருக்கி ஒரு ட்ரோன டவுன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் தரப்புல இருந்து வந்து பண்ண ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பதிவு அந்த பகுதி சிர்ஸ்கி, நோவோசிர்ஸ்கி இருக்குல்ல, ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய சிசிடி கேமராவா இருக்கலாம். இத ஒண்ணு ஹேக் பண்ணியிருக்கணும், இல்ல வேற யாராவது வித்திருக்கணும் காசுக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ ரஷ்யா என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட சப்மரைன் எங்க டாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல் அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்தா கேலிபர் மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த கேலிபர் மிசைல் லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சப்மரைனை அங்க தாக்கி இருக்கணும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரஷ்யா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சேதம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த சப்மரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் சர்வீஸ் போற அளவுக்கு ஏற்படல. லக்கீலி சேஃபான பகுதியில பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட டீட்டெயில்டான அனாலிசிஸ் வந்துச்சுன்னா, அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கலேஷன். ஸோ ரஷ்யால கருங்கடல்ல கப்பல்கள் அடிக்கிறாங்க, சப்மரைன்கள் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பழைய கதை.
ஸோ அதை திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கையில் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த வின்டர்ல எப்படியாச்சும் இந்த எனர்ஜி சீஸ்ஃபயர் கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிறதுக்காக எல்லா வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க. ஸோ இதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டசா பையில ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்த பையில பார்க்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதை பத்தின டீட்டெயில்டான விஷயங்கள் இது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ சீஸ்ஃபயர் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா ஏதோ ஒரு வழியில இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு ட்ரம்ப் அவர் பாக்குறாரு. பட் ஆனா அது முடியல அப்படிங்கிறது போல ஒரு தோரணை தெரியுது. உண்மையிலேயே இதுதானா? இல்ல உக்ரைனை பிரிக்கிறதுக்கான வழிகள் நடந்துகிட்டு இருக்கா? அப்படிங்கற சில அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. இல்ல மிக பெருமளவுல போர்கள் எஸ்கலேட் ஆகி 3ஆம் உலகப் போரை நோக்கி போகுமா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது பிரிக்கிறது இந்த சென்ஸ் போலாந்து வீரர்கள் உள்ளே வரலாம் உக்ரைனுக்குள்ள. ஸோ ரஷ்யா இன்னும் முன்னேறி வந்து பல பகுதிகளை பிடிக்கலாம். மேபி ஒடசாவை கூட இருக்கலாம். ஹங்கேரி முன்னாடி வந்து சில பகுதிகளை பிடிக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள். ஏன்னா எஸ்கலேஷன் பெருசாகுது அப்படிங்கும்போது உக்ரைன் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா மாறுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல எதுவும் நடந்துருச்சு பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா மிக பெருமளவில் எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கையில் இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்கு நம்பிக்கை அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.